Soldier PC build aka subscriber PC build. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Ryzen 9 3900X and 2070 சூப்பரோட PC build வீடியோ. ஸோ இந்த PC தான் ஒயிட் கலர் ARGB ரேம்ஸ் அண்ட் மதர் போர்ட் கூலர் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ எல்லாமே RGB தான் அண்ட் கேபினெட் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே RGB தான், நார்மல் RGBல ARGB. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்னா அதோட ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் இதோட ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஸ்பெசிஃபிக்கான கரெக்டான ப்ரைஸ் கிடையாது, ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். அதனால தான் அதோட பேர் ரேட். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க டெக்னிக்கல் விஷயங்கள். ஸோ இந்த மதர் போர்டு நாங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாமா, அண்ட் இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த பிசி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மல்டிமீடியா, அதாவது நீங்கள் ப்ராடக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, 3ds Max, மாயா, பிளெண்டர், ஹுடினி அண்ட் கேம் என்ஜின்ஸ் எதாவது ட்ரை பண்ணுறாலும் சரி, கேம் டெவலப்பராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு வீடியோ ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் சரி, இல்லை கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரீமிங்காக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையாகவே அல்டிமேட் பிசி பில்டு இது, வித் நல்ல ஆஸ்தட்டிக்ஸோட. ஸோ இதில் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் பற்றின விஷயங்கள் எல்லாமே இதில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஸ்டே கனெக்டடாக இருக்க முடியும் வித் அஸ். ஸோ ரொம்ப பேச வீடியோக்குள்ளே போகலாம். பிசி பில் பண்ண காசு எடுத்துக்கிறீங்களா? பப்ஜி ஆடியே ரேக்கி அடிச்சிட்டிங்களா? 60+ FPS ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனலின் பில்ட் யுவர் ஓன் பிசி. ஸோ இதை பிசியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதை யாருக்காக பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சோல்ஜர் பிசி பில்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சிவபிரகாஷம்ன்றவருக்காக. அவரோட சேனல் பேர் குட்டி கவிதைகள் அப்படின்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து கேமிங் வீடியோஸும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்காரு. ஸோ அதுக்காக தான் பிசி பில்ட் பண்ணோம். ஸோ இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல ப்ராசர் பற்றி பார்ப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Ryzen 9 3900X 12 core 24 thread ப்ராசர், மேக்ஸிமம் 4.6 GHz பூஸ்ட் கிளாக், PCIe 4.2 சப்போர்ட்டட். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது தவிர்த்து இல்லை 70 MB கேட்ச் இருக்குது. ஸோ இதில் சினிபெஞ்ச் ஸ்கோர்லாம் லாஸ்ட்டில் பார்ப்போம், எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுது, அவன் ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ரீமியர். ஸோ அதையுமே லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 44,000 to 45,000 ரேஞ்சில் வரும் Ryzen 9. ஸோ இந்த ப்ராசர் உண்மையாகவே நீங்கள் ப்ராடக்டிவிட்டி மோட்டோ அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிசி பில்ட் பண்ணலாம், இந்த ப்ராசர் வாங்கலாம். கண்டிப்பாக இது 4K ஃபுட்டேஜ் எல்லாம் எடிட் பண்ணினா கண்டிப்பாக இந்த ப்ராசர் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராசருக்கு அப்புறம் ரேம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ண ரேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, XPG, அதாவது ஏ டேட்டாவோட XPG Spectrix D41 ரேம். ஸோ இது ஒரு RGB ரேம் அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னா 3200 MHz. ஸோ 2 8GB இது ஒரு கிட், ஆக்சுவலி 2x 8GB 16GB கிட்டு. ஸோ கிட்டில் வர ரேம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, ரெண்டுத்தோட மேனுஃபேக்சர் டேட் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஏன்னா எல்லா ரேமும் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ரேமும் மாறும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இப்போது 8GB போட்டுட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு 8GB ரேம் வாங்கி போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் சப்போர்ட் ஆகாமல் போகலாம். ஏன்னா இதோட மேனுஃபேக்சரிங் டேட் வேறு, ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் டேட் வேறு. ஸோ ரெண்டுத்தோட பயாஸ் அண்டு அதோட ஃபெம்மர் எல்லாம் மாறி இருக்கும். ஸோ அதனால் வந்து கிட்டில் வாங்குற ரேம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது கிட்டில் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நீங்கள் தனியாக வாங்கலாம். பட் கிட்டில் வாங்குறது ஒரு அட்வான்டேஜ். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் RGB இருக்குது. ஸோ ARGB இதுவும் பார்க்கறதுக்கு உண்மையாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 7,400 to 8,000 ரேஞ்சில் வரும். ஸோ இது அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ மதர் போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மதர் போர்டு பற்றி பார்க்கணும்னா, Gigabyteோட RS X570 Pro Wi-Fi. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 GHz Wi-Fiயோட வருது வித் Bluetooth 5.0 அண்ட் Wi-Fi 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்க்க வேண்டியது VRM. ஸோ VRM பொறுத்து பார்த்தீங்கன்னா, VRM உண்மையாக நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஓவர்க்ளாக் பண்ணலாம் இந்த Ryzen 9. கண்டிப்பாக இந்த மதர் போர்ட் கேப்பபிள் தான் Ryzen 9 ஓவர்க்ளாக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்னா, VRMக்கு நல்ல தெர்மல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கூலிங்காக. ஸோ ஹீட் சிங்க் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் அதர் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 M.2 ஸ்லாட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா M.2 PCIe. ஸோ உங்களுக்கு வேணும்னா Gigabyteலாம் வருது. அதை பார்த்தீங்கன்னா PCIe 4.2 சப்போர்ட்டட் M.2 டிரைவ்ஸ் அப் டு 5 GB per second வரைக்கும் போகும் ஸ்பீடு. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது வேறு. ஸோ அந்த SSD பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ARGB அண்ட் நார்மல் RGB ஹெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்றுத்துலேயும் ARGB 2 RGB 2.
அண்ட் அதர் திங் USB 2.0 போர்ட் 2 இருக்குது, USB 3.0 போர்ட்டும் 2 இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனலுக்காக. அண்ட் அதர் திங் வேறு என்னென்னா USB Type-C 3.1 Gen 2. ஸோ அந்த போர்ட்டோட சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 USB 2.0. ஸோ நம்ம இந்த கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டாங்கல் ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து 3 USB 3.0 அண்ட் 3 USB 3.1. ஸோ இதில் 2 பார்த்தீங்கன்னா Gen 2, 1 Gen 1. ஸோ உண்மையாகவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் Type-C ஒன்று இருக்குது, அந்த 3.1 Gen 2ல் 1 Type-C. ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர்த்து இன்டரோட ஜிகாபிட் ஈதர்நெட் LAN இருக்குது, 1 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு 5.1 ஆடியோ ஜாக்கும் இருக்குது. ஸோ 5.1 அண்ட் 7.1 சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மதர் போர்டில் கடைசியாக சாட்டா போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சாட்டா போர்ட் இருக்குது. ஸோ 6 ஹார்ட் டிஸ்க் 6 SSD கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டீசெண்டான ஒரு போர்ட்ஸ் தான். ஸோ இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 23,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த மதர் போர்டு வாங்கணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்து தான். காரணம் என்னன்னா நாம இந்த பிசிக்கு 2070 சூப்பர் போட்டிருக்கோம். 23,000ல் NVLink சப்போர்ட் பண்ணுற மதர் போர்ட் இதுதான். ஸோ இது கீழே எந்த மதர் போர்டும் NVLink சப்போர்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வேற ஒரு 2070 சூப்பர் வாங்கி போடணும்னாலும் இதில் போட்டுக்கலாம், NVLink பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ வேற மதர் போர்ட்னா அது போட முடியாது. ஸோ இது குறிப்பிடத்தக்க விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா SSD நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Pioneer-ஓட 512 GB SSD. Pioneer-னு கேள்விப்பட்டோன்னே Pioneer-ல SSD இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் இருக்கு. பட் சீப்பஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் SSD எதுனா Pioneer-ல இருக்கிற SSD தான். TLC SSD அது, QLC கிடையாது. அதோட ப்ரைஸும் அரௌண்ட் 6,000 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 3.5 GB/s ரீட் ஸ்பீட் அண்ட் அப் டு 3.5 Gbps ரைட் ஸ்பீட்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா 3.3 Gbps ரீட் ஸ்பீடும் 1.5 GB தான் ரைட் ஸ்பீட் கிடச்சிது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பட் இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தானது. நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் QLC SSD வாங்குறதுக்கு TLC SSD இது. ஸோ இந்த SSD வாங்கலாம். ஸோ QLC, TLC, SLC, MLC இதெல்லாம் பற்றி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும், ஏன்னா பழைய வீடியோ அது. ஸோ புதுசாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் 6,600, அதாவது அந்த ரேஞ்சில் வரும். ஸோ கன்ஃபார்மாக அது கிடையாது, எல்லா ப்ரைஸும் அப்படி தான். ஸோ இதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க். ஸோ ஆஸ் யூஷுவல் 2 TB பர்குடா ஹார்ட் டிஸ்க். ஸோ இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி, ஏன்னா எல்லா பில்டுக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் 2 TB வாங்குறோன்னா கண்டிப்பாக இதில் பெரிய பில்டு பண்ணுறோம் 2 TB கண்டிப்பாக போட்டே ஆகணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்டோரேஜ் பத்தும். அண்ட் அதர் திங் ஏன் பர்குடா வாங்குறோம், ஃபயர் கூட வாங்கலாமே, WD வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் கொஞ்சம் வாரண்டி கிளைம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக எனக்கு பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வேறு பிராண்ட் வாங்கக்கூடாது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அண்ட் அதர் திங் பர்குடா ஏன் வாங்குறோம், ஃபயர் கூட, ஸ்கைஹாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சீக்ரெட்லேயே ஏன் அதை வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட SSD இருக்குது. ஸோ அதனால் நமக்கு SSHD தேவையில்லை. அதை பார்த்தீங்கன்னா ஃபயர் கூடான்றது SSHD. ஸோ அது ஹார்ட் டிஸ்க் கிடையாது, ஹைப்ரிட் டிரைவ். ஸோ SSDயும் ஹார்ட் டிஸ்க்கும் ஒன்றா கலந்த ஒரு கலவை. ஸோ அது வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஹார்ட் டிஸ்க்கே வாங்கிட்டு போயிட்டு ஒரு நல்ல SSD போட்டுக்கலாம் NVMe-ல. ஸோ அதனால தான் பர்குடா போடுறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கூலர். ஸோ இந்த கூலர் தான் இது பற்றி தான் நான் ஒரு என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் நம்மளை இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சூப்பராக இருக்குது, விஷுவல்லையும் சரி, கூலிங் பர்ஃபார்மன்ஸும் சரி. ஸோ இதோட பிராண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சில்வர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 240 mm ரேடியேட்டர். ஸோ இதுதான் அது. ஸோ 240, அதாவது பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோன்ற பிராண்ட் PF 240 வேரியன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 240 mm ஃபேனோட வருது. அது பார்த்தீங்கன்னா 240 mm ரேடியேட்டர். ஸோ இதில் நமக்கு ARGB கண்ட்ரோலும் கூடியே தராங்க. பட் நம்மளோட மதர் போர்ட்லேயே ARGB கண்ட்ரோல் இருக்கிறதுனால எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணல. உண்மையாகவே ஈஸி டு இன்ஸ்டால் அண்ட் எல்லாமே ஈஸி தான், பார்க்க சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸும் 6,600 தான். இந்த ப்ரைஸ்க்கு வேறு எந்த பிராண்ட்லேயுமே இந்த அளவுக்கு ARGB-யோட தரமாட்டாங்க. ஆஸ்தட்டிக் வேல்யூயோட உண்மையாக சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக நம்மளோட SMPS. ஸோ SMPS என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த SMPS உங்களுக்கு இது தெரியாது. ஸோ நான் வீடியோ வேறு போடுறேன். ஸோ இந்த SMPS என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட RS AP850GM. இது பார்த்தீங்கன்னா கோல்டு சர்டிஃபைட் SMPS 850 வாட்ஸ். ஸோ நம்மளோட பிசிக்கு 850 வாட்ஸ் ஏன்னா ஸோ நான் 850 வாட்ஸ் போட்டிருக்கேன். மாடல் பவர் சப்ளை, மாடுலர் SMPS. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இது ஜிகாபைட் இது நல்லா இருக்குது. ரேட்டு கூலர் மாஸ்டர் அண்ட் கோஸ்தரையோட கம்மி இப்போதைக்கு. ஸோ அதனால தான் இதை வாங்கணும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் கீழே போடுறேன், எனக்கே மறந்து போச்சு. பட் கூலர் மாஸ்டர் அண்ட் கோஸ்தரையோட ரேட்டு கம்மி. இதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா பவர் கேபிள்ஸுக்கும் ஒரு கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் நீங்கள் கொடுக்கறதுனால கரண்ட் வந்து ஃப்ளோவாக போகும். ஸோ எப்போவுமே அதுக்கு 12 வோல்ட்லாம் 12 வோல்ட்லேயே போயிட்டுருக்கும் கரண்ட்டு. எனக்கு கீழே குறையாது, ஏன்னா கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால அதில் பவர் கொஞ்சம் சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த சார்ஜ் எப்போ குறையுதோ அப்போ அது டிஸ்சார்ஜ் ஆகும்.
ஸோ அகைன் திருப்பி சார்ஜ் ஆகிடும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு கண்டினியூஸ் பவர் தேவை ஓவர் கிளாக் பண்ணும்போது, அதிகமான வாட்டேஜும் தேவை. ஸோ அதுக்கு இது உண்மையாக நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கடைசியாக கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட 2070 சூப்பர். ஸோ 2070 சூப்பர் ஆர்எஸ் கிடையாது, இது வின்ஃபோர்ஸ். ஸோ ஆர்எஸ் ஏன் வாங்கினா இதை விட ஆர்எஸ் வந்து ஒரு 8000 ரூபாய் அதிகம். ஸோ 8000 ரூபாய் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம மற்ற கூலர்ஸ் அண்ட் ஆர்ஜிபி ரேம்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது உண்மையாகவே நல்லா இருக்குது. ப்ரைஸ் ஃபார் வேல்யூ ஃபார் மணி. ஆர்ஜிபி பார்த்தீங்கன்னா இதில் ஜிகாபைட்ன்ற பேரில் மட்டும் ஒரு ஆர்ஜிபி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எங்கேயுமே ஆர்ஜிபி இருக்காது. பட் 3 ஃபேன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை இதில் முக்கியமாக ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க, டைப் சி இருக்குது. ஸோ உங்களோட மானிட்டர்ஸ் இப்போ புதுசாக வர மானிட்டர் எல்லாத்துலேயுமே டைப் சி இருக்குது. ஸோ அதுக்கு இந்த டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது 2070 சூப்பர் அப்படின்றதுனால இதில் NVLink சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை கம்மி ரேட்டில் கிடச்சிதுன்னா வாங்கி நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும் NVLink பண்ணும்போது. ஸோ அதனால தான் இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த X570 மதர் போர்டு வந்து NVLink சப்போர்ட் பண்ணோம் இந்த ஸ்பெசிஃபிக் மாடல், இல்லைனா இதோட ஹை-எண்ட் மாடல் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனால் 41,000 வரும். இதுவும் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான், ஆனால் ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபினட். ஸோ இந்த கேபினட் தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஃபஸ்ட் டைம் இந்த கேபினட் தான் வந்துன்னு சொன்னேன். மொத்தம் 3 பீஸ் வந்துன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பீஸ் நான் எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. TD500 கூலர் மாஸ்டர். ஸோ இதில் ARGB முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் இருந்தது, நம்மளோட LOL கேமர் ப்ரோக்கு வந்து பிசி பில் பண்ணி கொடுத்துருந்தேன் பிளாக்ல. ஸோ இதே மாடல் தான், பட் கூலர்ஸ் கிடையாது, RGB கிடையாது. அண்ட் அது பிளாக்கு. அது மட்டும் பில்ட் குவாலிட்டி இது அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய எக்ஸ்ட்ரா இந்த கேபிளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது தராங்க. ஸோ இந்த ஹைட் பண்ணுறதுக்காக இந்த ரப்பர் ஸ்ட்ராப்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்குது. கேபிள் மேனேஜ் பண்ணால் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ உண்மையாக பெஸ்ட்டு கேபினட், ஏர் ஃப்ளோ எல்லாமே பக்கா. பட் இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அது என்னென்னா இந்த இடத்துல வந்து ஃபேன் தரல. ஏன் தரலன்னு தெரியல பின்னாடி. ஸோ இது கொடுத்ததால நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேன் அந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா அப்படியே டேரெக்டாக நம்மளோட CPUலேருந்து வர ஹீட்டை அப்படியே வெளியே கொண்டு போகிறது அந்த ஃபேன் தான். ஸோ அது இதில் தரல. ஸோ எக்ஸ்ட்ரா தான் வாங்கி போடணும். ARGB ஃபேன் வேணாலும் சரி, இல்லை நார்மல் ஃபேன் வேணாலும் சரி. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மெஷ் இது இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. அண்ட் நம்மளோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயும் டைமண்ட் கட் இருக்குது. ஸோ இது உண்மையாக பெரிய விஷயம், ஏன்னா கிளாஸில் டைமண்ட் கட் பண்ணுறது. ஸோ அது தவிர்த்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களால் 360 mm ரேடியேட்டர் மாட்ட முடியும். அண்டு ஃப்ரண்ட்லேயே உங்களால் 360 mm ரேடியேட்டர் மாற்ற முடியும். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிகல் மவுண்ட் கிடையாது. ஸோ வெர்டிகல் மவுண்ட் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ வெர்டிகல் மவுண்ட்டும் கொடுத்ததுனால வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் வெர்டிகல் மவுண்ட் இதில் கிடையாது. ஏன் கூலர் மாஸ்டர் வெர்டிகல் மவுண்ட் தர மாட்டாங்க அப்படின்னா, கூலர் மாஸ்டர் கிட்ட வெர்டிகல் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு கேபினெட்டாக இருந்தாலும் வெர்டிகல் மவுண்ட் பண்ண முடியும் அதை வச்சு. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் வெர்டிகல் மவுண்ட் கூலர் மாஸ்டர் தரதில்லை. நீங்களோட ஹையன் மாடலில் வாங்கினா மட்டும்தான் அந்த வெர்டிகல் மவுண்ட் தருவாங்க. எக்ஸாம்பிள் H500P அண்ட் H500 மெஷ் ஒயிட். ஸோ இந்த மாதிரி கேபினெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் மட்டும்தான் வெர்டிகல் மவுண்ட் தராங்க, மற்ற எதுலேயுமே தரதில்லை. அதுக்கான காரணமாக அதுதான். பட் மற்றபடி பில்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. NZXT வாங்கலான்னு தான் இருந்தோம். பட் NZXT இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கேபினட் பற்றி பார்த்தாச்சு, இல்லை உள்ளே இருக்கிற எல்லா கம்பனன்ட்ஸ் பற்றியும் பார்த்தாச்சு. உண்மையாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதோட பெஞ்ச்மார்க் பார்ப்போம். ஸோ இதோட ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் சினிபெஞ்ச் R15 அண்ட் R20 அண்ட் GTA 5 Battlefield 5. ஸோ இந்த கேம்ஸோட FPS கவுண்ட். ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சினிபெஞ்ச் R15. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே டெஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல OpenGL டெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சீனை மல்டி கோர் யூஸ் பண்ணி, அதை பார்த்தீங்கன்னா 12 கோர் ப்ளஸ் 24 த்ரெட். ஆக்சுவலாக இது மொத்தமாக லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸோ 24 த்ரெட் ஒன்றா சேர்ந்து இந்த ஹோல் இமேஜை வந்து ரெண்டர் பண்ணோம். இது ஒரு ஹோல் சீன். ஸோ இதே ரெண்டர் பண்ணோம். ஸோ இதோட ஸ்கோரும் இப்போ வந்துடும். அதுக்கப்புறம் சினிபெஞ்ச் R20. ஸோ இது பார்த்தீங்கன்னா CPU டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அதை பார்த்தீங்கன்னா CPUவோட பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இதுலேயும் சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் இருக்குது. பட் OpenGL டெஸ்ட் கிடையாது R20லேருந்து. ஸோ இது நம்ம இப்போ என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கப்புறமா ரியல் டைம் டெஸ்ட். அதை பார்த்தீங்கன்னா என்னோட 9400F வீடியோவோட டைம் லாப்ஸ் வீடியோவை ரெண்டர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றத நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சாம்பிள் வீடியோ ரெண்டர் ஆகிறதுக்கு
4 நிமிஷம் 40 செகண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி இதை விட லோ என் பீஸில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நீங்கள் அடுத்த பிசி பில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து நான் 3600 ஒரு பிசி பில் போடலான் இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத. ஸோ இதுக்கப்புறம் கேம்ஸ் தான். ஸோ GTA 5 ஸோ இது 160-150 FPS மேலே கிடைக்குது. உண்மையாக ஒரு டீசென்ட் FPS. ஸோ GTA 5ஓட வீடியோ வேணும், அதை பார்த்தீங்கன்னா கதை சாமி வேணா மேலே ஐ கார்டில் தரேன். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சாரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கதை சாமியில். ஸோ இதுக்கான மாதிரி Battlefield 5 ஸோ இதோட FPS எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். We're all inside this ring. Look out, grenade! Shot at! I'm hit! I've been down! One sec. அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். ஸோ வீடியோ பார்த்துப்பே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சோல்ஜர் பிசி பில்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னோட ஃப்ரெண்டோட நம்பர் தரேன். ஸோ அவர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் என்னன்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுறேன் அவரோட நம்பர். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் பேர் சரண்குமார். ஸோ புதுசாக அவர் வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சோல்ஜர் பிசி பில்ட் அண்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணுறது அவர் தான், நான் கிடையாது இப்போதைக்கு, கடந்த 2 வாரங்களாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறது, அவருக்கு எடிட்டிங்கும் அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு எடிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா நான் தான் வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, சோல்ஜர் பிசி பில்ட்டை மேனேஜ் பண்ணுறது, ஸோ எல்லாமே தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அவர் கூட சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னோடய வேலையும். அது மட்டும் இல்லை ஒரு ஃபுல் டைமாக இந்த விஷயத்தை பண்ணல, பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணுறதுனால வீடியோ கண்டிப்பாக லேட்டாக தான் ஆகும், அதனால தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட கம்யூனிட்டி க்ரோ ஆகும். ஏன்னா இவ்வளோ பிசி பில் படிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தமிழ் இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இதை தவிர்த்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். EGPU எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கூடி சீக்கிரம் அந்த வீடியோ வருது. இல்லைனா இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் போட்டிருப்பேன், எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு உண்மையாக எடிட்டிங்க்கு தேவையா, இல்லை இருக்கிறதுலே கம்மியான பில்ட் லோ பட்ஜெட் 5000 7000 ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் நிறைய பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் அது எங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிசி பில்ட் வேணாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிசி பில்ட் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொமாசா வீடியோ என் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற சோல்ஜர். ஸோ அது வரைக்கும்